ஹலோ கைஸ், பேக் டு சேனல். இந்த வேலை நம்ம என்ன போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் நீங்கள் நினச்சதா இப்படியே தமிழ்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். எல்லோரும் வீடியோ இப்படி தான் பார்ப்பீங்க, நீங்கள் மட்டும் இப்படி பார்க்குறீங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் அந்த வீடியோ எப்படி இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா 9th முடிச்சு 10th போய்ட்டோம். உங்களுக்கும் தெரியும் ஏன்டா இப்படிதான் பேசுகிறேன்னு கேட்பீங்க. இன்றைக்கி தான் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறக்குள்ளே இதுவாகிடுச்சு. வெயிலில் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆமாம் இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா 9th மெமரிஸ் அப்படின்னு எங்கள் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிருந்தாங்க. 9th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக மெமரிஸ், 9th மெமரிஸ். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஹா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி எடிட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க எங்கள் கிளாஸ் டீச்சரு. அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அந்த வீடியோ எடுத்து இந்த வீடியோவில் உங்களுக்கு போட போகிறேன். உங்களுக்கு குழப்பம், பட் வீடியோ பாருங்கள், முழுசாக பாருங்கள். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எண்டு வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எடிட் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எடிட் நான் தான் பண்ணது அப்படிலாம் சொல்ல மாட்டேன், என் கிளாஸ் டீச்சர் தான் பண்ணாங்க. சரி எடிட் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் அப்படிலாம் இதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனாக கமெண்ட்லாம் வந்துருந்துச்சு. அதை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் மோட்டிவேஷனாக இருந்தால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். மோட்டிவேஷனாக ப்ரோ அது பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நானும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன். சரி நீங்கள் பாருங்கள் 9th மெமரிஸு. ஏன்னா வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன். ஏன்னா மியூசிக் போனால் நீங்கள் காப்பிரைட் கொடுத்துருவீங்க. அது எனக்கு தெரிஞ்சு நான் வாய்ஸ் ஓவர் தான் அந்த வீடியோவில் வாய்ஸ் ஓவர் போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடி பீஸ் மாதிரி இருப்பேன். ஆனாலும் பாருங்கள். சரி பார்த்துட்டு வாங்க பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக பேசுவேன், பரவாயில்ல பார்த்துக்கோங்க. இதான் நம்ம மார்னிங் ஸ்டார் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நம்ம 9th 10th போகிறோம். நம்ம 9th ஸ்கூல் மெமரிஸ் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன், பார்த்துட்டே இருங்க. வெல்கம் டு பேக் டு அவர் ஸ்கூல். எல்லாமே பண்ணி நம்ம கிளாஸுக்கு போயாச்சு. போனதுக்கப்புறம் தமிழ் எஸ்ஸே ரைட்டிங் தான் நம்ம காமெடி பீஸ் மாதிரி உட்காந்துருக்கேன். அதுதான் நான். அதுக்கப்புறம் 3rd ப்ரைஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பால் தந்தாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் ரங்கோலி காம்படிஷன். ரங்கோலினாலே என்னது அப்படியே கோலம் ட்ராயிங் பண்ணுறது. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நானும் போகல. அதுக்கப்புறம் அவங்க தான் என் கிளாஸ் டீச்சரு. இதில் பார்த்தீங்கன்னா நானும் இருக்க மாட்டேன், நான் வேணாம். அதுக்கப்புறம் இதுதான் தமிழ் டிபேட்டில் பார்த்தீங்கன்னா சும்மா மாஸாக பேசி மாணவர்கள் அப்படின்னு மாணவர்கள் தான் என்று ப்ரூவ் பண்ணி வந்திருக்கேன். அப்படி பேசிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸு பார்த்தீங்களா பாருங்கள். அது காமெடி பீஸ் மாதிரி நிற்கிறேன்னா இதில் பார்த்தீங்கன்னா 3 வச்சுருப்பீங்க, யாரோ நினச்சிருப்பீங்க. பட் நான் தான் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் அச்சாச்சு. இப்படி ஆச்சு. ரிட்டர்ன் குயிஸை பார்த்தீங்கன்னா நம்ம குயிஸு தந்தாங்க. யாரா நான் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. இந்தியா பிரைம் மினிஸ்டர். நான் பார்த்தீங்கன்னா அஞ்சன் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு மோடின்னு. அதுக்கப்புறம் இதாக ஜென்ரல் ப்ரொஃபஷன் 3rd ப்ரைஸ் பண்ணாட்டி. பட் இந்த வாட்டி ஃபஸ்ட் அச்சாச்சு. ஜோனல் ஸ்போர்ட்ஸ் மீட் இதெல்லாம் நம்ம இல்லை பார்த்தீங்கன்னா. இப்போ 12th அவங்க தான் போனாங்க மார்ச் ஃபஸ்ட்டுக்கு. ஆமாம் 12th தான் போனாங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் நம்மளோட டீச்சர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. டீச்சர்ஸ் சார் எல்லாருமே இருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன ப்ரைஸ்ன்னு தெரில, பட்டு நாளாக இல்லை. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பாருங்கள். அண்ணன் நெக்ஸ்ட்டு வருவேன். இப்போலாம் அண்ணன் எல்லாத்துலேயும் இருக்க மாட்டேன். அண்ணன் மாசானதில் மட்டும்தான் இருப்பேன். டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு, நம்ம டான்ஸ் ஆடினோம். டான்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா தித்திக்கின்ற தேன் அப்படின்னு எங்கள் டீச்சர் அவார்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீச்சர்ஸ் டே கேக்கு 10th ஸ்டாண்டர்ட் அவங்க கேக் கட் பண்ண வச்சாங்க. சார் எல்லாம் கேக் கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் காமெடி பீஸ் மாதிரி உட்காந்துருக்கேன். நான் தான் அது. அதுக்கப்புறம் எக்ஸ்கர்ஷன் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போயிருந்தோம். அதனால எக்ஸ்கர்ஷன்லாம் போல் பார்த்திங்கன்னா எக்ஸ்கர்ஷன் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் மாஸ் பண்ணிட்டு வந்தாங்க. நான் போயிருந்தால் வீடியோ வச்சு எடுத்துருப்பேன். சரி நெக்ஸ்ட்டு வாட்டி போயிருக்கலாம். அப்படி வீழ்நாளும் விண்ணை தருவோம் என்று பார்த்துக்கலாம். அப்படியே அவங்களா ஆனவுடனே அந்த பிடிஎஸ் சிம்பிள் காமிச்சிருவாங்க. சாரி பிடிஎஸ்ஸு. சரி பாருங்கள், சிங்கிங் காம்படிஷன் நல்லா பார்த்தீங்கன்னா சிங்கிங்கில் மாஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டே அண்ணன் ஃபோட்டோ தான் வரும் பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி மாஸ் ஆகிக்கலாம். இதுக்காச்சும் ஒரு லைக் போடுங்க, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து அப்படியே நிறைய பாட்டு பண்ணாங்க. நான் ரெடி தான் வரவா வச்சிருந்தம்மா காவாலையா அப்படிலாம் பாட்டு பண்ணாங்க. பட் நான் என்ன பாட்டு பண்ணேன் எனக்கே தெரில. அதனால் 2nd ப்ரைஸ் வாங்கிட்டேன். அது ஒரு சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன்லாம் சில்ட்ரன் எனக்கே தெரில. பட் சில்ட்ரன் டே செலிப்ரேஷன் வச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தோம் தெரில. அவங்க தான் எங்கள் கிளாஸ் டீச்சர். அந்த சைடு லெஃப்ட்டில் இருக்கவங்க. அதுக்கப்புறம் என்னை மட்டும் ஃபோட்டோ எடுக்கல, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் ஈஸி தந்தாங்க. அந்த ஏதோ ப்ரைஸ் தந்தாங்க தெரில. இருங்க அண்ணன் வருவாங்க. ஏதோ லெஃப்ட்டில் இருக்கேன் அண்ணன் மொட்டை பாஸ் மாதிரி. அப்போ கொஞ்சம் ஹேர் கட்டிங் கம்மியாக பண்ணிங்க, அதனால் அப்படி இருக்கேன். எப்படி இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் டேயில் பார்த்தீங்கன்னா அண்ணன் 9th மார்ச் பாஸ்ட் பண்ணியிருப்பேன். அது பாருங்கள். அண்ணனை பார்த்து ஒரு லைக் போடுங்க கைஸ். யார் கைஸ் நீங்கள் பாருங்கள் மாஸ் பண்ணிட்டு அதோ நிற்கிறேன்னா ஓடுத்துட்டு ஏதோ நிற்கிறேன். அண்ணன் பாருங்கள், அண்ணன் 9th ஸ்டாண்டர்ட்
பார்த்திங்களா. இப்போ 10th நெக்ஸ்ட் இயரு. அண்ணன் பார்த்திங்கன்னா நின்றுட்டுருப்பேன். அது அவங்க தான் எங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு கப்பை பிடிச்சி இந்த போர்டை பிடிச்சி எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆனுவல் டே செலிப்ரேஷன். கண் பாஷை பேசினால் நான் என்ன செய்வேன், கன்ஃபியூஷன் ஆகிறேன், உள்ளுக்குள்ளே பறக்க பறக்க துடிக்கிட்டே அந்த சாங்க்கு வந்து நம்ம டான்ஸ் ஆடிருந்தோம். ஆமாம், அந்த சாங் தான் டான்ஸ் ஆடிருந்தோம். அந்த சாங் பார்த்தீங்கன்னா அதோங்க நான் அங்கே நிற்பேன். முடிஞ்சால் நான் கண்டுபிடிச்சிக்கோங்க நீங்கள். அதோங்க அங்கே நிற்கிறேன் நான் ரைட்டில் ஒரு ஸ்மைலி மாதிரி. அதவங்க நான் நிற்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த அண்ணா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொரியோகிராஃபர். இந்த அண்ணா தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது. அதுக்கப்புறம் சயின்ஸ் எக்ஸிபிஷனில் பார்த்திங்கன்னா இங்கே ஐலாண்ட் கிரவுண்ட் அங்கே கூப்பிட்டு போனாங்க. பார்த்திங்கன்னா இவங்களாம் செகண்ட் டே வந்தாங்க. பட் நான் தான் நாங்களாம் ஃபஸ்ட் டே போனோம். அதுவும் நான் நிற்கிறேன் பாருங்கள். இவங்களாம் செகண்ட் டே போனாங்க. அதுவும் நான் ஃபஸ்ட் டேயில் நிற்கிறேன். ஃபஸ்ட் டே செகண்ட் டே 2 days கூப்பிட்டு போனாங்க. ரைட்டில் இருக்கிறது எங்கள் கிளாஸ் டீச்சர். அதுக்கப்புறம் இவங்க செகண்ட் டே போனாங்க. அது சயின்ஸ் எக்ஸிபிஷன். இவன் வந்து என் ஃப்ரெண்டே இவன் ரூபிக்கு மேலே சால்வ் பண்ணால் இது வந்து ஸ்கூல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மார்னிங் ஸ்டார் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் காமிச்சு. இது ஒரு இவங்க 2 பேர் பண்ண, நானும் தான் பண்ணேன். பட் நான் ஃபோட்டோக்கு மட்டும் போகல, அது இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் சயின்ஸ் எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா அண்ணன் இது ஃபோட்டோ கீழே நிற்கிறேன்னா பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் 100% அட்டெண்டன்ஸ் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா 100% அட்டெண்டன்ஸ் போகல, வரல. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் வரல. நிறைய பேர் 100% அட்டெண்டன்ஸ் வாங்கினாங்க. அப்போ வாங்கணும்னு இருந்துச்சு. பட்டு இந்த வாட்டி பார்த்துக்கலாம் 10th அப்படின்னு நம்ம விட்டாச்சு. பரவாயில்ல, வீழ்நாளும் விண்ணை தருவோம் என்று. நெக்ஸ்ட்டு ரிசல்ட்டு டே. எப்படி ரிசல்ட்டு டே ஃபினிஷ் நம்ம பேர் பார்த்திங்கன்னா அது இல்லை, தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் மட்டும். இதில் பார்த்திங்கன்னா அண்ணன் இருக்க மாட்டேன், ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பட் நான் இருக்க மாட்டேன். கம்ப்ளீட்டட், கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு 9th முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நான் உங்கள் அஞ்சன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ். வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி எடிட்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மாஸ் பண்ணுங்கள். சரி, மறக்காமல் பெல் ஐக்கானை கூட டச் பண்ணிக்கோங்க, ஆளில் போட்டுக்கோங்க. ஓகே, பை. இன்னொரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நான் தொடர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பை.